Good morning, students. Welcome to Blue Star Science Secondary School. Online classes for 11th Computer Application. Today we are going to learn about Chapter 9, Introduction to Internet and Email. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா necessity of internet and www இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ் எப்படி என்னென்ன எது மூலமா வந்து நம்ம இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ஆக்சஸ் மெத்தட்ஸ். இன்டர்நெட் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது, அதை நம்ம எந்தெந்த மெத்தட்ல வந்து ஆக்சஸ் பண்றோம் அப்படின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ ஆக்சஸ் மெத்தட். ஒன்னு வந்து டைரக்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மெத்தட். இல்ல இன்டைரக்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வெதர்நெட், அதாவது வைஃபை யூஸ் பண்ணி நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே டைரக்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வைஃபை, அதாவது டயல் ஓல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றது. அப்புறம் கேபிள், இப்ப மொபைல்ல வந்து 4G 3G நெட், அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் கேபிள் மூலியமாலாம் நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றது. இது வந்து டைரக்ட் ஆக்சஸ் மெத்தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆக்சஸ்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வீட்ல ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஈத்தர்நெட் இல்லைன்னா வைஃபையோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், அதாவது ADSL. இது மூலயமா அந்த கேபிள் ஆர் ஃபைபர் இந்த நெட்வொர்க் இந்த இது மூலயமா கேபிள் மூலயமா தான் வந்து நம்ம நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆக்சஸ் மெத்தட். டைரக்ட் ஆக்சஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிராவலிங்லாம் பண்றோம், அந்த டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட், அதாவது வந்து நம்ம போன்ல வந்து டைரக்டா வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பப்ளிக் வைஃபை வந்து இப்ப பீச்ல எல்லாம் வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி வந்து பப்ளிக் வைஃபை இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது. இது போல வந்து யூஸ் பண்றது என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் ஆக்சஸ் மெத்தட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப நெட் எதுக்காக ஆக்சஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்னா ரெண்டு வே இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதனுடைய அட்ரஸ் URL வந்து நமக்கு டைரக்டா தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அந்த URL வச்சு நம்ம சர்ச் பண்ணுவோம். அப்படி சப்போஸ் நமக்கு அந்த URL தெரியலன்னா நம்ம நார்மலா வந்து சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி வந்து சர்ச் பண்ணுவோம். இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்ணா எங்க போவீங்க? கூகுள். அந்த கூகுள்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின். இப்ப கூகுள் மட்டும்தான் சர்ச் இன்ஜினானா இல்ல, கூகுள் மாதிரி இன்னும் நிறைய சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா யாஹூ, லைகோஸ், ஆல்டாவிஸ்டா, ஹாட்பாட், ஆஸ்க் ஜீவ்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த பாப்புலர் சர்ச் இன்ஜின்ஸ். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூகுள் தான் யூஸ் பண்றாங்க. ரிமைனிங் இருக்கிறதையும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இப்ப நம்ம மொசிலா ஃபயர்பாக்ஸ், குரோம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ரௌசர்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் வெப்பேஜஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றோம். அதாவது இப்ப கூகுள்ன்றது ஒரு பெரிய சர்ச் என்ஜின், இப்ப வந்து குரோம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர். அந்த ப்ரௌசர் மூலயமா தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு இப்ப ஏதாவது ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணி நமக்கு கொடுக்கும். பட் அதை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரௌசர் வேணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரோம், ஃபயர்பாக்ஸ், ஓப்ரா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, இது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் ப்ரௌசர்ஸ். வைல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், யாஹூ ஓடைய சர்ச் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரௌசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படி இல்லை. ஒரு சில நேரத்தில் இன்டர்நெட் இல்லாதையும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் வந்து மோஸ்ட்டாக அது வந்து இன்டர்நெட் இருக்கும்போது நம்ம பர்டிகுலர் வெப்சைட் வெப்பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அந்த ப்ரௌசர்ஸ் மூலியமாவும் நம்ம அந்த ரிசல்ட் பேஜை மட்டும் பார்க்கலாம். பட் வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டடா வேணும்னா நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்ளிகேஷன். அதாவது இந்த இன்டர்நெட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா டெலிஃபோன், அதாவது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் நம்ம மொபைல்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைப், அதாவது ஸ்கைப்ல வந்து வீடியோ கால்லாம் பேசுறோம்ல, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அப்புறம் ஜாப் சர்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இப்ப பீப்புள்ஸ்லாம் வந்து நிறைய ஜாப் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஜாப் தர்றதுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துச்சு. மான்ஸ்டர் இந்தியா, நாக்ரி, ரெக்ரூட்மெண்ட் இந்தியா, இது மட்டும் இல்லாத இண்டீடு, குயிக்கரு, இது போல வந்து இன்னும் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அது மூலியமா வந்து குயிக்கா வந்து நம்ம ஒரு ஜாபை வந்து சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். நிறைய ஜாப் வந்து அதுல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாப் எடுக்கிறாங்கல்ல, அவங்க ரெக்ரூட் பண்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெப்சைட் மூலியமா அதுல யார் ப்ரொஃபைல் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த ப்ரொஃபைல வந்து அவங்க சூஸ் பண்றதுக்கும் இந்த இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க பண்ணிருப்பீங்க. நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அமேசான், பிளிப்கார்ட், அப்புறம் இன்னும் ஸ்னாப்டீல், இது போல வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ஷாப்பிங் அப்படி சொல்லுவாங்க. இதுல வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வீட்ல இருந்துட்டே ஷாப்பிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ். இப்ப வந்து ஷேர்ஸ்லாம் வந்து இப்ப ஸ்டாக் மார்க்கெட்னாலே நமக்கு தெரியும். ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் மூலமா வீட்ல இருந்துன்னே நம்மளுடைய ஒரு ஷேர் வந்து வாங்குறதோ விற்கிறதோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பண்ணலாம். அதுக்கு உண்டான வெப்சைட்ஸ் என்டிடிவி, ப்ராஃபிட்.com, மணிப்பூர்.com, இன்னும் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல். இப்ப நீங்க வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல் போகணும்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம டிராவல் பண்றதுக்கு எல்லாமே ஹோலா பேக்கேஜா வந்து கொடுக்கறதுக்குன்னே வெப்சைட்ஸ் எல்லாம், ஹாலிடே டூர்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. மேக் மை ட்ரிப், கோ ஐபிஐபிஓ, ஓலோ கேப்ஸ், இன்னும் நிறைய டிராவலிங்க்கு இப்ப வந்து ஓலோ ஆட்டோ, ஓலோ டாக்ஸி, உபேர், இது போல நிறைய இருக்குது. அதுல வந்து நம்ம எது வேணும்னாலும் யூஸ் பண்ணி நம்ம அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம டிராவலிங்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் மூலமா ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் எங்க யூஸ் பண்ண ரிசர்ச். இப்போ ரிசர்ச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிட்ரேச்சர், இப்போ வந்து ரிசர்ச் பண்றவங்க நிறைய படிப்பாங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீடியோ கான்ஃபரன்சிங். இப்போ வந்து இது வந்து இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வீடியோ கால் எல்லாமே, இப்போ ஒரு சிலவங்க தூரமா இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து வீடியோ கால் மூலியமா நம்ம பேசுவோம். அண்ட் தென் வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மீட்டிங் வந்து நடக்குதுன்னா கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்காங்க. அதனுடைய இவங்க வந்து இப்ப அவங்க அங்க இருக்காங்க, நீங்க இந்தியாவில இருக்கீங்கன்னா நீங்களும் அவங்களும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட்னா கமர்ஷியல் வெப்சைட். அதேதான் சேம் நம்ம ஷாப்பிங்க்கு பார்த்தாலும் அதே கமர்ஷியல். அதாவது நாம வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ணதா இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இப்ப எல்லாமே நிறைய வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து நிறைய ஷாப் நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் பே பண்ணுவோம், பேடிஎம் பண்ணுவோம். இன்னும் நிறைய வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங்ல சோஷியல் மீடியா, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து எப்பயுமே கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்காக இந்த சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ்மெயில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஃபோன் பண்றோம், அப்போ ஃபோன் யாரோ அட்டன் பண்ண முடியலன்னா நம்ம வாய்ஸ்மெயிலா வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். அப்புறம் சேட்டிங், நம்ம ஆன்லைன்லயே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சேட் பண்ணிக்கலாம். இ பேங்கிங்னா இப்போ நம்ம வந்து பேங்க்ல போயிட்டு கியூல நின்றுட்டு சலான்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும், மணி எடுக்கிறதா இருந்தாலும், இல்லை மணி பே பண்றது, டெபாசிட் பண்றதா இருந்தாலும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு பண்ணணும்ன்ற ஒரு இதுவே கிடையாது. அப்புறம் இ-லேர்னிங், இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, இப்ப வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லயே வந்து லேர்ன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் இல்லாம அப்படியே ஆன்லைன் இல்லாம ட்ரெடிஷ்னலா இருக்க ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் இல்லாம அதை விட்டு தனியா டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்றது வந்து இ-லேர்னிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இ-கவர்னன்ஸ், அதாவது கவர்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்றது இ-கவர்னன்ஸ். அதாவது இப்ப நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் அப்ளை பண்றீங்கன்னா
ஆன்லைன்ல அப்ளை பண்றோம்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட்னா, கரப்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். இப்ப வந்து ஒரு சில இது ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணணும், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு போகல. ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது கரப்ஷன் அங்க நடக்கலாம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பண்ணவங்கள கம்மியா இருக்கும். அதே மாரி டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படையா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். நமக்கு எந்த டைம்ல பண்ணணுமோ அந்த டைம்ல நீங்க நைட்ல பண்ணிக்கலாம், ஈவினிங்ல பண்ணிக்கலாம். ஒர்க் போறவங்க ஒர்க் போயிட்டு வந்து கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும். நேர்ல போய் பண்ணணும்னா காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கும். இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் வந்து இப்ப கவர்மெண்ட்ல நெறைய வந்து ஆன்லைன்லயே வந்துருச்சு எல்லாமே. ஓகேங்களா? இதோட அ இ இது போல வந்து நெறைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் த இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது நம்ம இன்டர்நெட் மூலியமா என்னென்னலாம் பண்றோமோ எல்லாமே வந்து இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ்குள்ள வரும். அ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் முடியுது. இன்னைக்கு உண்டான அசைன்மென்ட் வந்து கீழ லிங்க்ல குடுத்துருக்கேன். அத பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.